ஸோ மராத்திய பேரரசு அப்படின்றதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மராத்திய பேரரசை தொடங்கி வச்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள், சத்ரபதி சிவாஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ மராத்திய பேரரசு அப்படின்றதோட காலம் வந்து பார்த்திங்கன்னா, முகலாயர்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க காலகட்டத்தில் தான் இந்த மராட்டிய பேரரசும் உருவாகிருக்கு. ஓகேங்களா? ஷாஜகான் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சிவாஜியோட தந்தை, அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அகமது நகர், பீஜப்பூர் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரியாக இருந்திருக்கார். ஓகேங்களா? இவருடைய பையன்தான் சிவாஜி அவர்கள். சரிங்களா? ஸோ மகாராஷ்டிரா மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய போர் முறை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொரில்லா போர் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கொரில்லா போர் முறையை என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா, முறைசாரா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளிஞ்சு நின்று தாக்கக்கூடிய ஒரு போர் முறை தான் கொரில்லா போர் முறை அப்படின்றது. இப்போ போர்னாலே வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக தாக்குறது தான். ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சு நின்று தாக்குறாங்க, திடீர்னு தாக்குவாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா முறைசாரா, ஒரு முறை இல்லாமல் இருக்குல்ல. இப்போ போர்னாலே நேருக்கு நேர் தாக்கணும், எதிரியை வந்து நேருக்கு நேராக பார்க்கணுன்னு இருக்கும். ஆனால் இவங்க வந்து முறைசாரா போர் முறையை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மராத்தியர்கள் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொங்கணம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். மராட்டிய பேரரசு எப்படி தொடங்குனுச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்தது மராட்டிய பேரரசை தொடங்கி வச்சவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிவாஜி அவர்களை பொறுத்தவரையும் மராட்டிய பேரரசை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான். இவருடைய காலம் வந்து 1627 கிபி 1627 1680 வரையும். ஸோ இது எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிபி 1627 பூனே ஜூனார் அப்படின்ற பகுதியில் சிவனேரி கோட்டையில் பிறந்திருக்கார். சரிங்களா? சிவாஜி அவர்களோட தந்தை தாய் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தையார் வந்து ஷாஜி போன்ஸ்லே அப்படின்றவர் தான். ஓகேங்களா? இவருடைய தாயார் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீஜாபாய். ஸோ இந்த ஷாஜி போன்ஸ்லே இருக்கார்ல, அதாவது சிவாஜியோட தந்தை, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவிகள். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க வந்து ஜீஜாபாய், இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா துர்காபாய். ஸோ ஷாஜி போன்ஸ்லேவுக்கும் ஜீஜாபாய்க்கும் பிறந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்கள். இந்த ஷாஜி போன்ஸ்லே இருக்கார்ல, இவர் வந்து அவருடைய 2வது மனைவி துர்காபாய் வந்த பிறகு ஜீஜாபாயை வந்து என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. ஜீஜாபாயையும் சிவாஜியையும் புறக்கணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாயோட கட்டுப்பாட்டில் தான் வளர்கிறார். ஓகேங்களா? ஸோ அதனால் சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் மூலமாக மகாபாரதமும் ராமாயணமும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறார். அதே மாதிரி சிவாஜியோட குருமார்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு ராமதாஸ் அப்படின்றவரும் துக்காராம் அப்படின்றவர் தான். அதே மாதிரி சிவாஜியோட குரு வந்து யார், அதாவது அவருக்கு வந்து போர்க்கலை, அதுக்கப்புறம் நிர்வாகம் வந்து எப்படி பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர் தான். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட காப்பாளராகவும் இருந்திருக்கார். ஓகேங்களா? மராட்டியர்கள்லேயே ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜி அவர்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட மூத்த பையன் சாம்பாஜி அப்படின்றவங்க. ஸோ அதுக்கப்புறம் சாம்பாஜியோட மகன் ஷாகு. இந்த 3 பேர் தான் மராட்டியர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3 பேர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஷாகு இருக்கார்ல, அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாக்களோட எழுச்சி வந்து வர ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? பேஷ்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தவங்க தான். ஓகேங்களா? மராத்தியர்களுக்கு பிரதம அமைச்சர்களாக இருந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள். ஸோ நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஷாகு இருக்கார்ல, அவருக்கு அப்புறம் வரக்கூடிய நபர்கள்லாம் திறமையற்ற அரசர்களாக இருக்கிறதுனால ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேரளவில் அரசர்களாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆட்சி பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானவங்களாம் பேஷ்வாக்குன்னு இருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிவாஜி அவர்களை பார்க்கும்போது அவர் வந்து எப்போ பிறந்தார், அவருடைய காலகட்டம் என்ன, அவருடைய தந்தை தாய் வந்து யார் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க. மூத்த பையன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அப்படின்றவங்க.
ஸோ அதே மாதிரி அவருடைய இளைய மகன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாராம் அப்படின்றவங்க. ஓகேங்களா. சிவாஜி அவர்கள் அவருடைய 18வது வயசில் இராணுவ பணியில் ஈடுபடுறாரு. பூனேவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோண்டுவானா அப்படின்ற கோட்டையை வந்து கைப்பற்றுறார். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கிபி 1646 சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா ரெய்கார், தோர்னா, புரந்தர், கல்யாண், ஸோ இது மாதிரியான கோட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறார். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்ன கோட்டைகள் எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 கைப்பற்றுறார். ஸோ அதுக்கப்புறம் சிவாஜியோட பாதுகாவலராக இருந்த தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர் 1647 கிபி 1647 இறந்து போகிறார். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் 7th வந்து பார்த்தீங்கன்னா 1647 கொடுத்துருக்காங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் 1649 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் எது சரியானது அப்படின்றத நான் குரூப்பில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நான் ஃப்யூச்சரில் எது ரொம்ப சரியானது அப்படின்றத நம்ம குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ சிவாஜியோட பாதுகாவலராக இருந்த தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர் 1647 இறந்து போகிறார். ஓகேங்களா. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் சிவாஜியோட தந்தையார் இருக்கார்ல, அவருடைய நிலப்பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. ஓகேங்களா. சிவாஜி அவர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பாராமதி, இந்தபுரம், புரந்தர், கொண்டானா, ஸோ இந்த கோட்டைகள்லாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட கட்டுப்பாட்டுக்கு வருது. ஓகேங்களா. அதே மாதிரி முக்கியமாக கல்யாண் அப்படின்ற பகுதி ஆல்ரெடி மராத்தியர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வரிசையாக வந்து சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைகளை வந்து கைப்பற்றுறது வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தான் இருக்கார்ல, அவருக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணுறாரு, பீஜப்பூர் சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட தந்தையார் இருக்கார்ல, ஸோ அவரை சிறைப்பிடிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் முகலாய அரச பிரதிநிதி இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா முறையிடுறாங்க. ஏன்னா அப்போதைக்கு ஒரு பெரிய அரசாங்கம் அப்படின்னா அது முகலாய பேரரசு தான். ஓகேங்களா. ஸோ தக்காணத்தில் இருக்கக்கூடிய முகலாய அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இளவரசர் மூராத் அப்படின்றவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ மூராத் வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1649 சில நிபந்தனைகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஷாஜி அவர்களை விடுதலை செய்கிறார். ஓகேங்களா. ஷாஜி அப்படின்றது யார், சிவாஜி அவர்களோட அப்பா. ஓகேங்களா. பீஜப்பூர் சுல்தான் தானே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட அப்பா வந்து சிறைப்பிடிச்சார். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை செய்கிறாங்க. எப்போ 1649. ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1649 1655 வரையும் எந்த ஒரு இராணுவ செயல்பாடுகள்லையும் ஈடுபடல. ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான், அவங்க அப்பாவுக்காக. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1656 சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி அப்படின்ற இடத்த வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறார். ஓகேங்களா. அந்த ஜாவ்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடமா இருந்திருக்கு. ஸோ அதை கைப்பற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் எல்லாருமே வந்து சிவாஜியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அவருடைய இராணுவ படையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் என்ன பண்ணுறாரு, ஜாவ்லி அப்படின்ற இடத்துலேருந்து 2 மைல் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதாப்கர் அப்படின்ற ஒரு புதிய கோட்டையே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்கள் கட்டுறார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1656 நவம்பர் மாதத்தில் பீஜப்பூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முகமது ஆடில் ஷா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பையன் 2ஆம் ஆடில் ஷா வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கிறார். ஓகேங்களா. ஸோ அதே சமயத்தில் அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா பீடார், கல்யாண், புரந்தர், ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டுக்கு போகுது. எப்போ 1657. ஸோ மெஜாரிட்டியான இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் கட்டுப்பாட்டில் போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்போட சமரசமாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவுரங்கசீப் தான் அங்கே பெரிய ஆளாக இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் சிவாஜியால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாஜகான் இருக்கார்ல, டெல்லியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஷாஜகான் அவர்கள் முகலாய பேரரசை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கார்.
ஸோ அதனால் அவுரங்கசீப் வந்து என்ன நினைக்கிறாரு, டெல்லியை போய் ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கு கிளம்பி போயிடுறார். ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிவாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, வடக்கு கொங்கணம் மீது போர் தொடுத்து கல்யாண், பிவாண்டி, மாகுலி, ஸோ இது மாதிரியான கோட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கார், அடுத்தடுத்த கோட்டைகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கார். ஸோ இதை பிடிக்காத பீஜப்பூர் சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1659 அப்சல் கான் அப்படின்றவரை அனுப்பி வைக்கிறார். சிவாஜியை கொல்ல சொல்லி அப்சல் கான் அப்படின்றவரை பீஜப்பூர் சுல்தான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ பாக்னக் அப்படின்ற புலி நகத்தை வச்சு அப்சல் கானை வந்து பார்த்திங்கன்னா கொன்னுடுறார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவுரங்கசீபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிடுது, சிவாஜி வந்து வளர்ந்துக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு, 1663 அவுரங்கசீப்போட மாமனாரும் முகலாய பேரரசோட தளபதியுமாக இருக்கக்கூடிய செஸ்டகான் அப்படின்றவரை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கிட்ட அந்த செஸ்டகான் வந்து தோற்று போயிடுறார். ஓகேங்களா. அவருடைய கட்ட விரலை சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா துண்டிச்சிடுறாரு. ஸோ இதில் கடுப்பான சிவாஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா 1666 முகலாய பேரரசோட துறைமுகமாக இருக்கக்கூடிய சூரத் நகரை வந்து பார்த்திங்கன்னா சூறையாடுறாரு. ஓகேங்களா. அவருடைய படை வீரர்களை வச்சு சூறையாடுறாரு. ஸோ இதில் கடுப்பான அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிபி 1665 2வது முறையாக ஆம்பூர் நாட்டு மன்னர் ராஜா ஜெய்சிங்கை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறார், சிவாஜியை கைது பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஸோ அந்த ராஜா ஜெய்சிங் படையிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி படை வந்து மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா. சிவாஜியை சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ ராஜா ஜெய்சிங் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரந்தார் உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன புரந்தார் உடன்படிக்கை அப்படின்னா, இப்போ முகலாய பேரரசு வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட போருக்கு போகிறாங்க அப்படின்னா சிவாஜி படைகளும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் முகலாயர்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரந்தார் உடன்படிக்கை அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ராஜா ஜெய்சிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுரங்கசீப்புக்கிட்ட நேராகவே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிவாஜியை அவுரங்கசீப்புக்கிட்ட அழைச்சிட்டு வர்றார். ஆனால் அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்தோன்னே சிவாஜியை கைது பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து தந்திரமாக பல கூடையை வந்து தலையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியை தக்கான புற்றுநோய் மற்றும் மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு ஆப்கான் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி பெறுது. இது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பாக இருக்குது. அதே சமயத்தில் சிவாஜி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய படையை வந்து திரட்டுறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அதனால் முகலாயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சிவாஜியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பீராரின் சிவாஜிக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஜாகீர் அப்படின்ற நிலத்தில் ஒரு பகுதியை வந்து நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கிட்ட சொல்கிறார். ஆனால் சிவாஜிக்கு அது பிடிக்கல. ஏன்னா சிவாஜிகிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்ன ஒப்பந்தம்னா புரந்தார் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி சிவாஜி வந்து எங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காரோ அதெல்லாம் அவருக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வெறும் கம்மியான நிலத்தை மட்டும் தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு அது பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப்கிட்ட இருக்கக்கூடிய சிவாஜியோட ஆட்களை எல்லாரையும் திரும்ப அழைச்சிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1670 மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய துறைமுகமாக இருக்கக்கூடிய சூரத் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறார். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, இவரோட கட்டுப்பாட்டுக்கு சிவாஜியோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6, 1674 சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெய்கார் கோட்டையில் சத்ரபதி அப்படின்ற பட்டத்தை சூட்டி மராத்திய பேரரசை தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி பற்றின முக்கியமான தகவல்கள். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்கள் வந்து கிபி 1680 தன்னுடைய 53வது வயதில் ரெய்கார் அப்படின்ற இடத்துல இறந்து போகிறார். ஓகேங்களா. ஸோ சிவாஜி அவர்களை பற்றின தகவல் இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களுக்கு அப்புறம் யார் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு 2 பசங்க அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. அவருடைய மூத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாஜி, அவருடைய இளைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு அப்புறம் அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி அப்படின்றவர் தான் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஓகேங்களா, சிவாஜி இறந்ததுக்கப்புறம் அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கு வராரு. சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒரே ஒரு தப்பு வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் கொடுத்துட்றாரு. ஓகேங்களா, ஸோ யாருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்வார் ராத்தோர் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ் அப்படின்றவங்களுக்கும் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செஞ்சிட்டு இருக்கிற அவருடைய மகன் அக்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் கொடுத்துட்றார். யார்? சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அரசவையில் பாதுகாப்பு கொடுத்துட்றார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்புக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாஜியை சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, 1687 சாம்பாஜியை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணுறார். ஓகேங்களா, சாம்பாஜியை மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் வந்து யார்? சாகு. சாம்பாஜியோட பையன் வந்து சாகு. ஓகேங்களா, ஸோ அவரையும் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணிடுறார். ஸோ கைது பண்ண பிறகு சாம்பாஜியை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் பயங்கரமாக சித்திரவதைப்படுத்துகிறாங்க. ஸோ ஜெயிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போகிறார். ஓகேங்களா, ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட இளைய மகன் ராஜாராம் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பில் இருக்கார் அடுத்ததான். ஓகேங்களா, சாம்பாஜிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கார். ஸோ ராஜாராமும் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1700 வந்து இறந்து போயிடுறார். ஸோ இந்த ராஜாராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவிகள். ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராபாய், இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜாபாய். ஸோ தாராபாயோட பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சிவாஜி. ஓகேங்களா, அதே மாதிரி ராஜாபாயோட பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சாம்பாஜி. ஓகேங்களா, ஸோ ராஜாராமுக்கு அப்புறம் யார் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராபாய் தான் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. ஓகேங்களா, 2ஆம் சிவாஜி அப்படின்றவங்க ரொம்ப சின்ன பையன். ஓகேங்களா, ஸோ தாராபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. ஸோ நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வரக்கூடிய முகலாய மன்னர் பகதூர் ஷா இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாகுவை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, சாகு வெளில வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடக்குது. ஓகேங்களா, சாகு வந்து பார்த்திங்கன்னா 1708 சிறையிலேருந்து வெளில வராரு. வந்த பிறகு தாராபாயை எதிர்த்து உள்நாட்டு போர் வந்து நடக்குது. ஸோ தாராபாய்க்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கனோஜி ஆங்கிரே அப்படின்றவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி சாகுக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாலாஜி விஸ்வநாத் வந்து என்ன பண்ணுறாரு, கனோஜி ஆங்கிரே இருக்கார்ல, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இது மாதிரி ஐரோப்பியர்கள் வந்து நம்ம இடத்த வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா தாராபாயால் சமாளிக்க முடியாது, சாகு தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி விஸ்வநாத் வந்து பார்த்திங்கன்னா கனோஜி ஆங்கிரேட்ட சொல்கிறாரு. ஸோ அதை ஏற்றுக்கிட்ட கனோஜி ஆங்கிரே வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து சாகுவுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாகு வந்து அடுத்ததாக ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஓகேங்களா, ஸோ தாராபாய்க்கு அடுத்ததாக சாகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. ஸோ இதில் கடுப்பான தாராபாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்காப்பூரை தலைநகரமாக கொண்டு தாராபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அரசாங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, ராஜாபாயோட பையன் இருக்கான 2ஆம் சாம்பாஜி, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தாராபாயையும் 2ஆம் சிவாஜியையும் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணிடுறார். 1714 இவங்க 2 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைச்சிடுறார். அடைச்சிட்டு 2ஆம் சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா கோல்காப்பூரில் அரியணை ஏறிடுறார். ஓகேங்களா, ஸோ என்ன தான் 2ஆம் சாம்பாஜி கோல்காப்பூரில் வந்து அரியணை ஏறினாலுமே சாகுவோட அதிகாரத்தை அவர் ஏற்கக்கூடிய வகையில் தான் அவர் இருக்கார். ஓகேங்களா, ஏன்னா சாகு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தான் மிகப்பெரிய அரசராக மராத்திய பேரரசராக இருக்கார். ஓகேங்களா, ஏன்னா தாராபாயோட ஆட்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சாகு வந்து பிடிச்சிடுறாரு. ஓகேங்களா, ஸோ அதனால் மராத்திய பேரரசாக சாகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கார். ஸோ இதற்கு காரணமாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, இவர் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவருக்கு இந்த பதவி வந்து கிடச்சிது. ஸோ அதனால் இந்த பாலாஜி விஸ்வநாத் இருக்கார்ல, அவருக்கு மராட்டிய பேரரசுலேயே ரொம்ப முக்கியமான பதவியாக இருக்கக்கூடிய பேஷ்வா பதவியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பதவியை வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வா ஆட்சியை மராத்திய மண்ணில் தொடங்கி வச்சவர். சரிங்களா,
ஸோ பேஷ்வாக்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மராத்திய அரசர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். ஓகேங்களா, பேஷ்வாக்கள் அப்படின்றது பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவங்க. ஸோ நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷாகு இருக்கார்ல, அவர் இறந்ததுக்கப்புறம் அடுத்ததாக வரக்கூடிய அரசர்கள் எல்லாமே திறமையற்றவர்களாக இருக்காங்க. பெயரளவுக்கு மட்டும்தான் அவங்க அரசர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் பேஷ்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசர்களை பெயரளவுக்கு மட்டும் வச்சுட்டு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் நடந்திருக்கு. யாருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாகு இருக்கார்ல, அவருக்கு அப்புறம். ஷாகு இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேஷ்வாக்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஷாகுவோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாகு இந்த பதவிக்கு காரணமாக இருந்த பாலாஜி விஸ்வநாத் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாவாக நியமிக்கிறார். எப்போ 1713 பேஷ்வாவாக நியமிக்கிறார். பேஷ்வானா பிரதம அமைச்சர்னு அர்த்தம். ஸோ அதற்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரியாக தான் பாலாஜி விஸ்வநாத் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா, ஸோ இவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மூத்த மகன் பாஜிராவ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாவாக பொறுப்பேற்கிறாரு. ஸோ பேஷ்வாக்கள்லேயே தலை சிறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜிராவ் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்த பசின், அதுக்கப்புறம் தானா, சால்செட் ஆகிய பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்கார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1740 இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய பையன் பாலாஜி பாஜிராவ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாவாக பொறுப்பேற்கிறார். ஸோ இவர் பொறுப்பேற்ற கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஷாகு வந்து இறந்துடுறார். 1749 ஷாகு வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறார். ஷாகு இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராமராஜா அப்படின்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா அரசராக நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பேஷ்வாக்கள்லாம் சேர்ந்து நியமிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பேச்சை கேட்கக்கூடிய வகையில் ஒரு அரசரை வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாராபாய்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக போகுது. ஏன்னா ஷாகுக்கு அப்புறம் இவங்க வரலாம், இவங்களுடைய பையன் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பேஷ்வாக்கள் வந்து அதை விடலை. ஓகேங்களா, ராமராஜா அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அந்த ராமராஜாவே வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாக்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறாரு. ஸோ அதனால் பாலாஜி பாஜிராவ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜா வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்கிறார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1761 தாராபாய் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1777 ராமராஜா அப்படின்ற அரசரும் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தத்து புதல்வன் 2ஆம் சாஹு அப்படின்றவர் 1808 பெயரளவுக்கு மட்டும் மன்னராக இருந்து அவரும் இறந்து போகிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவருடைய மகன் பிரதாப் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அரியணை ஏறுறாரு. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவங்க மேலே சந்தேகப்பட்டு இவரை வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடித்து இவரை சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2ஆம் ஷாஜி அப்படின்றவங்க 1839 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா, ஸோ அவருக்கு அப்புறமும் யாரும் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, 1848 அவர் இறந்துடுறார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் முழுக்க பேஷ்வாக்களோட கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய பேரரசு வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க. முக்கியமாக முகலாயர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. இது மாதிரி முகலாயர்கள் வந்து யார்ட்டையும் போருக்கு போகும்போது ஸோ பேஷ்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக வர மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு பதிலாக வந்து முகலாயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சலுகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடமேற்கு மாகாணத்தில் சவுத் சர்தேஷ் முகி வரிகளையும், அதுக்கப்புறம் ஆக்ரா மற்றும் ஆஜ்மீர் பகுதிகளில் மொத்த வருமானத்தையும் பேஷ்வாக்கள் வந்து வரிகளை வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் முகலாயர்கள் வந்து ஏதாவது போருக்கு போனாங்க அப்படின்னா பேஷ்வாக்கள் தான் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ பாலாஜி பாஜிராவோட உறவினர் சதாசிவராவ் மூலம் கிபி 1758 முதல் மராத்திய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா புகழோட உச்சிக்கே போகுது. ஓகேங்களா, ஸோ பஞ்சாபை கைப்பற்றி மராத்திய கொடியை வந்து பறக்க விட்றாங்க. ஸோ இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான் அரசர் அகமது ஷா அப்தாலி வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் மீது போர் தொடுக்கிறார். ஸோ ஸ்டார்டிங்கே முகலாயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள்கிட்ட வந்து என்ன ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க, ஏதாவது போர் வந்துச்சுன்னா இவங்க தான் முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேஷ்வாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போருக்கு முன்னிற்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரோகில்கண்ட் அரசர் நாஜிப் உத் தௌலா அவருடைய உதவியினால் அகமது ஷா அப்தாலி வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான் நாட்டு அரசர் அகமது ஷா அப்தாலி வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் மீது
படையெடுத்து வராரு. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1761 நடந்த 3ஆம் பானிபட் போர். ஸோ அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து தோற்று போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வடக்கில் மராத்தியர்களில் எந்தெந்த அரசர்கள்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேஸ்வாக்கள் வந்து எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. சிவாஜியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியை வந்து பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மராத்திய அரசர்களாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையும் கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் அவருடைய ஆட்சி காலத்தில் நயன்காரா அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்குறார். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. 3 பெரிய நயன்காராவாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு 3 நயன்காராவாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த பிரிக்கப்பட்ட பகுதிகளுக்கு துணைத் தலைவர்களாக யாரை நியமனம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களை நியமனம் செய்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாளையங்கள்லாம் இந்த பாளையக்காரர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சோழர்கள், நம்ம தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான். ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட கட்டுப்பாட்டில் நம்ம தஞ்சாவூர் வருது. ஸோ அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் மதுரை சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் வந்து நம்மளுடைய பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கர், தஞ்சாவூர் நாயக்கர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேங்களா. இவங்க 2 பேருக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா பகை வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் 1673 தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் நம்மளுடைய தமிழகத்தில் மராத்தியர்கள் ஆட்சி வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி அப்படின்றவர் அவரே வந்து பார்த்திங்கன்னா அரசராக அறிவிச்சுக்கிறாரு தஞ்சாவூர் பகுதியில். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மீது 1677 சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படையெடுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளை வந்து சிவாஜி அவர்கள் பிடிக்கிறார். ஓகேங்களா. ஸோ அப்போ வெங்கோஜி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டு ஸோ அந்த இடத்துல சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரர் சந்தாஜி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப வெங்கோஜி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதியை கைப்பற்றிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே நடக்குது. ஓகேங்களா. அந்த உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிறாங்க. ஸோ வெங்கோஜி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப தஞ்சாவூர் பகுதியை கைப்பற்றிடுறாரு. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மறைவுக்கு அப்புறம் யார் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஷாஜி அப்படின்றவர் தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செய்கிறாரு. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வாரிசு கிடையாது. ஷாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரிசு வந்து கிடையாது. ஸோ அதனால் அவருடைய சகோதரர் 1ஆம் சரபோஜி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஸோ இவருடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1712 கிபி 1728 வரையும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து இவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கார். ஸோ 1ஆம் சரபோஜிக்கு அப்புறம் தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செஞ்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துக்கோஜி அப்படின்றவர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஓகேங்களா. ஸோ துக்கோஜிக்கு அப்புறம் நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த பிரதாப் சிங் இருக்கார்ல அவருடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1739 கிபி 1763 வரையும் இந்த பிரதாப் சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய மகன், ஓகேங்களா, அவருடைய மகனாக இருக்கக்கூடிய துல்ஜாஜி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஓகேங்களா. எப்போ? கிபி 1787. ஸோ இந்த துல்ஜாஜி இருக்கார்ல இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாரிசும் கிடையாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தத்து பிள்ளையாக இருக்கக்கூடிய 2ஆம் சரபோஜியை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு அரசராக நியமிக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து ஒரு 10 வயசு தான் ஆகுது 2ஆம் சரபோஜிக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துல்ஜாஜி இருக்கார்ல அவருடைய சகோதரர் அமர் சிங் அப்படின்றவரோட கட்டுப்பாட்டில் 2ஆம் சரபோஜி வந்து பார்த்திங்கன்னா அரியணை ஏறுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா. இந்த வாரிசு அரசியலை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. அதாவது 2ஆம் சரபோஜி வந்து அரியணை ஏறணும் அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. அது என்ன ஒப்பந்தம்னா 2ஆம் சரபோஜி ஆட்சி செய்யக்கூடிய அனைத்து நிர்வாகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சரபோஜி வந்து
ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஓகேங்களா. ஸோ இந்த இரண்டாம் சரபோஜி தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராத்தியரின் போன்ஸ்லே அப்படின்ற சாம்ராஜ்யத்தோட கடைசி அரசராக இருக்கக்கூடியவர். ஓகேங்களா. ஸோ இந்த இரண்டாம் சரபோஜி அப்படின்றவர் மராத்தியர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனைகள் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவருடைய சாதனைகள்லாம் என்ன, அவர் எப்படிலாம் ஆட்சி பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இரண்டாம் சரபோஜியை பொறுத்தவரையும் ஒரு தலை சிறந்த அரசராக இருந்திருக்கார். ஓகேங்களா. அதே மாதிரி ஜெர்மானிய சமய பரப்பு குழுவை சேர்ந்த ஃபெட்ரிக் ஸ்வாட்ஸ் அப்படின்ற அமைப்பு மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கல்வி வந்து கற்றுருக்காரு. ஸோ அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவலை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சரபோஜி வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கியிருக்கார். ஓகேங்களா. அதே மாதிரி இரண்டாம் சரபோஜியை பொறுத்தவரையும் நிறைய நவீன திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சார். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் அச்சகத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். ஸோ அவருடைய எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா மராத்தி அதுக்கப்புறம் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகத்தை வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி சரஸ்வதி மஹால் நூலகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாயக்கர் மன்னர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த சரஸ்வதி மஹால் நூலகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சார் யார், இரண்டாம் சரபோஜி. அதையும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தினார். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாம் சரபோஜியை பொறுத்தவரையும் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார். ஸோ இதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரகம்பாடி சமயபரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் சிஎஸ் ஜான் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையோட முன்னோடியாக இருந்திருக்கார். யாருக்கு, சரபோஜிக்கு முன்னோடியாக இருந்திருக்காரு. அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சரபோஜிக்கு வந்து கல்வி வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கார். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சென்னையில் ஆளுநராக இருந்த தாமஸ் மன்ரோ அப்படின்றவர் 1820 ஒரு தொடக்க பள்ளியை வந்து தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்காக ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்டிருக்காரு. இது மாதிரி சென்னையில் ஒரு தொடக்க பள்ளியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1841 அப்புறம் தான் ஒரு நவீன பள்ளியை வந்து சென்னைக்குள்ளாரே கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஆனால் தாமஸ் மான்ட்ரோ வந்து 1820 கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நவீன பள்ளியை சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள். ஆனால் இவங்க எல்லாருக்குமே முன்னோடியாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சரபோஜி வந்து இருந்திருக்கார். ஏன்னா 1803 வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளுக்காக நவீன பொதுப்பள்ளியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கார் எங்கே, தஞ்சாவூரில். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சரபோஜி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1803 சரபோஜி வந்து பார்த்திங்கன்னா முக்தாம்பாள் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னதான சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மனிதர்களுக்காகவும் அதுக்கப்புறம் விலங்குகளுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருந்துகளை தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக தன்வந்திரி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா சரபோஜி அவர்கள் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா சரபோஜி வந்து உருவாக்குறாரு. ஏன்னா அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் சரபோஜி மன்னர் எழுதிய புத்தகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமார சம்பவ சம்பு அப்படின்ற புத்தகமும், தேவேந்திர குரவஞ்சி அப்படின்ற புத்தகமும், முத்திர ராட்சஷ்யா அப்படின்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கார். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். சரிங்களா. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டோட முதலாவது வன உயிரியல் பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1832 மார்ச் 7 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இரண்டாம் சரபோஜி வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைகிறார். ஓகேங்களா. ஸோ இவருடைய ஆட்சி காலத்தை பற்றி பிஷப் ஹீபர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கார். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களோட ஆட்சி வந்து நம்ம தமிழகத்தில் முடிவடையுது. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் மராத்தியர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் எங்கெல்லாம் மராத்தியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க, யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு அந்த ஃப்ளோ சார்ட்டில். ஸோ அந்த கேள்விகள்லாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம்.
எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொரில்லா போர் முறை. ஸோ இது வந்து யார் பயன்படுத்துவா? மராத்தியர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ கொரில்லா போர் முறை அப்படின்றது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு போர் முறை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1645 சிவாஜி வந்து தன்னுடைய 18வது வயசில் கைப்பற்றிய கோட்டை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டுவானா அப்படின்ற கோட்டை தான். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1646 சிவாஜி கைப்பற்றப்பட்ட கோட்டை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோர்னா ரெய்கர் அப்படின்ற கோட்டைகளை கைப்பற்றியிருக்கார். அதுக்கப்புறம் சிவாஜியின் வலிமையான படைகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவள்ளி அப்படின்ற காலாட்படை வீரர்கள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து சிவாஜி ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1656. அதே மாதிரி சத்ர அப்படின்னா குடைன்னு அர்த்தம், பதி அப்படின்னா தலைவன் அர்த்தம். ஸோ சமஸ்கிருத சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்ரபதி அப்படின்றது. ஓகேங்களா? அதுதான் சத்ரபதி அப்படின்னு சொல்லி சிவாஜியை வந்து அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத சொல். சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காணம் முழுவதும் மராத்தியர்கள் எந்த வரியை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் அப்படின்ற வரிகளையும் அதுக்கப்புறம் சர்தேஷ் முகி அப்படின்ற வரிகளையும் வசூலிக்க உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. யார்? முகலாயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுக்கு. ஓகேங்களா? சவுத்னா மொத்தமாக இருக்கக்கூடிய வருமானத்தில் 4/1 வந்து பார்த்திங்கன்னா வரியாக கொடுக்கணும். சர்தேஷ் முகி அப்படின்னா அதே மொத்தமாக வரக்கூடிய வருமானத்தில் 10/1 வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மராத்திய பேரரசை பொறுத்தவரையும் கிராம தலைவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களை என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி குல்கர்னி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிவாஜியோட இராணுவத்தில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய படை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலான் படை. ஓகேங்களா? அதே மாதிரி சிவாஜி வந்து சமவெளிகளை நோக்கி படையெடுத்து செல்றதுக்கு முக்கிய பங்காக இருந்தது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குதிரைப்படை தான். அதே மாதிரி பணி நிறைவு பெற்ற படை தளபதிகள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய பொறுப்பில் மராட்டியர்கள் வந்து எதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட்டைகளை வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? பணி நிறைவு பெற்ற படை தளபதிகளோட கண்ட்ரோலில் கோட்டைகள்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கிறார். அந்த குழுவோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்றது தான். ஓகேங்களா? அந்த குழுவில் கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர்னு அர்த்தம். ஓகேங்களா? பேஷ்வா அப்படின்ற பதவி வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மஜின்தார் அப்படின்னா நிதி அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சச்சிவ் அப்படின்னா செயலாளர்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சேனாதிபதி அப்படின்னா தலைமை தளபதினு அர்த்தம். அதுக்கப்புறம் துபிர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்னு அர்த்தம். நியாயதிஸ் அப்படின்னா தலைமை நீதிபதினு அர்த்தம். அதுக்கப்புறம் பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காரு. ஸோ அந்த குழுவோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்றது தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத் தி ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் விவசாயிகள்கிட்ட வரி வந்து எப்படி வசூலிச்சிருக்காங்க, நிலவரி வந்து எப்படி வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ல் 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலவரியாக வசூலிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிவில் வழக்குகள் யாரால் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சிவில் வழக்குகளை கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குற்றவியல் வழக்குகள் வந்து எதன் மூலயமா தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் வழக்குகளை தீர்த்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவி கலாஷ் அப்படின்றவர் தான். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கவி கலாஷ் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஷாகு அப்படின்னா என்ன பொருள்னா நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். கெய்க்வாட் அப்படின்ற மராத்திய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரோடா அப்படின்ற பகுதியில் இருந்திருக்காங்க. பான்ஸ்லே அப்படின்ற மராத்திய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் அப்படின்ற பகுதிகளில் இருந்திருக்காங்க. ஹோல்கார் அப்படின்ற
மராத்திய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தூர் அப்படின்ற பகுதிகளில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்ற மராத்திய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா குவாலியர் அப்படின்ற பகுதிகளில் இருந்திருக்காங்க. பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பேஷ்வாக்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பூனே அப்படின்ற பகுதிகளில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மேட் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, இதை நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாஜி தத்தா அப்படின்றவங்க தான். அதே மாதிரி சிவாஜியோட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலாட்படையை 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட்டுகள் அப்படின்னும் பிரிகேடுகள் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9 வீரர்கள் கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாயக் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி குதிரைப்படையில் 2 பிரிவுகள் வந்து இருந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா பர்கீர்கள் அப்படின்னும் சைலேந்தார்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி குதிரைப்படையோட தலைமை தளபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி நௌபத் அப்படின்றவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி கிரிமினல் வழக்குகளை விசாரித்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டேல் அப்படின்றவர். சிவில் வழக்குகளை தீர்த்து வச்சவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொத்வால் அப்படின்றவர். ஸோ அதுக்கப்புறம் மேல் முறையீடுகளோட தலைமை நீதிபதியாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயதேஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக எது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஜிர் மஜ்லிம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்தியர் ஆட்சி காலத்தில் அதிகாரிகள்கிட்டேருந்து முன்பணமாக வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படக்கூடிய பணத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா ரசத் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் துரானி அப்படின்ற சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகமத் ஷா அப்தாலி அப்படின்றவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1757. இந்த சிராஜ் உத் தௌலா அப்படின்றவர் ஆங்கிலேயர். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, மராத்தியர்களை ஒழிச்சு கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேய அரசு காணூன்ற வழிவகுத்த போர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு முதலாம் பானிபட் போர். இது வந்து பார்த்திங்கன்னா 1526 நடக்குது. ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2ஆம் பானிபட் போர் வந்து பார்த்திங்கன்னா 1556 நடக்குது. ஓகேங்களா? அக்பருக்கும் ஹெமு அப்படின்றவங்களுக்கும் நடக்குது. ஸோ இறுதியாக 3ஆம் பானிபட் போர் வந்து பார்த்திங்கன்னா 1761 ஜனவரி 14ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இது வந்து யாருக்குன்னா சதாசிவ ராவ் அப்படின்றவங்களுக்கும் அகமத் ஷா அப்தாலி அப்படின்றவங்களுக்கும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போரோட இறுதி முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மராத்தியர்கள் ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மராத்தியர்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மராத்தியர்கள் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.